இந்த பயணம் பார்த்துருச்சோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருச்சோம். இந்த வீடியோவில் நான் பேசுறதுக்கு எப்படி கஷ்டப்படி அப்படின்னு சொல்லி அதோடைய தான் அந்த வீடியோவை அப்படி நிறுத்திட்டு இந்த பயணத்தை ஆரம்பித்தோம்னு சொல்லி அல்லாட இருப்பையில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு நடந்து வாரத்தோட அங்கிருச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அங்கிருச்ச விஷயம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். அப்போ மூட் சரியாக செட் ஆகவே இல்லை. கொஞ்சம் தூரம் இந்திருவரங்காட்டும் மூட் செட் ஆகவே இல்லை. இந்த எந்த பயணம் அப்படின்னு சொல்லி இந்த வேறொரு எண்ணத்திலே தான் என் பயணம் இருந்தது. பென்தொட்டை என்று எப்படியாப்பட்ட ஊருன்னு சொன்னா பென்தொட்டை ஃபுல்லாவே இப்ப நான் நினைச்சு இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசி இந்த பிரதேசம் ஃபுல்லாவே சுற்றுலாவை மையமாக கொண்டு இலங்கை நாடு எப்படியாப்பட்ட நாடுண்டா காத்தையும் சூரிய ஒளியும் வச்சே வியாபாரம் பண்ணிடலாம். காத்தையும் சூரிய ஒளியும் வச்சு எப்படி வியாபாரம் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி பார்த்தா அதுதான் டூரிசம். அப்படியாப்பட்ட இந்த நாட்டுல கரையோரத்தை ஃபுல்லாவே சுத்தி பார்க்கணும்னு சொன்னா பென்தொட்டையில இருந்து ஹம்மந்தொட்டை வரைக்கும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசி அந்த பிரதேசங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் டூரிஸ்ட் தான். பீச் சைட் கெஸ்ட் ஹவுஸ் ரிசார்ட் பீச் ஃபுல்லாகவே பீச் மயமாக கொண்ட இடமா தான் இருந்துச்சு. என்னோட ஆசை இலங்கை பூரா கரையோரமாக சுற்றி வரணும், கரையோர வாழ மக்களை சந்திச்சணும், அவங்களோட வாழ்வாதாரங்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்து அந்த ஆசைக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு விஷயம், அடுத்த தலைமுறையினை சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போகணும்னு சொன்னால் போதும், சந்தோஷம். எங்களோட இலக்கு ஒரு குட்டி கதையோட சொல்லி இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். நான் ஒரு மலை ஒன்றோட சிகரத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா அந்த மலையோட சிகரத்தை ஏறுற வரைக்கும் நிறைய விஷயங்களை கடந்து போகணும். அதுக்கு ஆபத்தான வழிகளை கடக்கணும், பல மிருகங்களை கடக்கணும், ஆபத்தான பாறைகளை கடக்கணும், இதே போல் அழகான பிரதேசங்களையும் கடக்கணும், அழகான மலைகளை கடக்கும், அழகான சீன்ஸ் நீர்வீழ்ச்சிகளை கடக்கணும். இப்போ நான் ஒரு சீன்ஸ் கண்டு ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை கண்டு நான் அதே இடத்துல நின்றுட்டேன்னு சொன்னா என்னோட பயணம் முடியாது. அப்போ அந்த அழகான விஷயங்கள்ல அந்த காதல், பெண்கள், ஆசை பாசங்கள் இதெல்லாம் வரலாம். ஆனால் என்னோட இலக்கு அந்த மலை உயரத்தை அடைகிறது. மலை உயரத்தை அடைஞ்சிட்டா ஒட்டுமொத்த மலையும் எனக்காக இருக்கும். அப்போ எனக்கு விருப்பமான ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்து அதில் குளிக்கணும். ஓகே.